திரு அனிதா அவர்களே, மாவட்ட சமூக நல அலுவலர் ஹெல்பேஜ் இந்தியாவை சேர்ந்த மற்ற உறுப்பினர்களே, பொறுப்பாளர்களே, அனைவரையும் வணங்கி மகிழ்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பிறப்பது குழந்தை, இருக்கும்போதும் குழந்தை. குழந்தையாக இருந்து பெரியவர்களாகிறார்கள், பெரியவர்கள் மறுபடியும் குழந்தைகளாகிறார்கள். ஸோ குழந்தை பிறக்கும்போது அப்பா அம்மா எறும்பு கடிக்காமல் பாதுகாக்கிறாங்க. வயதான பிறகு பெற்ற பிள்ளைகள் தன்னுடைய அப்பா அம்மா தன்னை எப்படி எறும்பு கடிக்காமல் பார்த்து கொண்டார்களோ அதுபோன்று பாதுகாக்க வேண்டும். அதுதான் ஒரு பெற்ற பிள்ளைகளுடைய பாதுகாப்பு. ஆனால் பெரும்பாலான இடங்களில் அப்படி இல்லை. மிகவும் வருத்தத்துக்குரிய செயல்தான். அதனால் நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் நிறைய மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அப்படி பெற்ற குழந்தைகள் பெற்றெடுத்தவர்கள் இறைவன் அருள் பெற்றவர்கள். மற்றபடி இருந்தாலும் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். வயது ஆகும்போது ஏற ஏற அன்புக்கு ஏக்கம் அதிகமாகும். அந்த ஏக்கத்தை குறைத்துக் கொள்ளுங்கள், எதிர்பார்ப்பை குறைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் மன நிம்மதியுடன் இருக்க முடியும். உங்களுக்கு தெரிந்த நண்பர்களோ சொந்தக்காரங்களோ அவர்கள் வீட்டுக்கு செல்லுங்கள், அவர்களோடு பேசுங்கள். இப்பொழுதெல்லாம் அறிவியல் வளர்ச்சி, செல்போன் வந்துவிட்டது. தனிமையில் மட்டும் இருக்கார்கள். தனிமைதான் ஒரு மனிதனை கொன்றுவிடும். ஆகவே சமுதாயத்தோடு ஒன்று இருக்க வேண்டும் என்றால் உங்கள் குழந்தைகளோடு, உங்கள் பேரப்பிள்ளைகளோடு காலம் செலுத்துங்கள், அவர்களோடு மகிழ்ந்து இருங்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லை என்றால் உறவினர்களோடும் நண்பர்களோடும் நீங்கள் நட்பு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். மாலை நேரங்களில் கோயிலுக்கு செல்லுங்கள், இல்லை சர்ச்சுக்கு செல்லுங்கள். உங்களுக்கு பிடித்தமானவற்றை செய்யுங்கள். வீட்டு வேலைகளை செய்வதால் தவறு கிடையாது, முடிந்த அளவுக்கு செய்யலாம். அது உங்களுக்கு ஒரு உடற்பயிற்சி தான். பெற்ற பிள்ளைகள் தான் அவருடைய அப்பா அம்மாவை பாதுகாக்க வேண்டும், பேர பிள்ளைகளையும் பாதுகாக்க வேண்டும். அதனால்தான் சட்டமே வந்திருக்கிறது. அதற்கு நம்முடைய அலுவலகம் கூட வந்திருக்கிறார்கள். குழந்தைகளுக்கு ஆசைப்பட்டு சொத்தை எழுதி வைத்து விட்டால் பிறகு சரியாக பார்க்க வேண்டும். அந்த சொத்தை மறுபடியும் பெறுவதற்கு சட்டம் வழிவகை செய்கிறது. ஆகவே நாம் ஏமாந்து விட்டோம், சொத்து எழுதி வச்சுட்டோம், எதுவும் பண்ண முடியாதுன்னு யாரும் நினைக்காதீங்க. உங்களுடைய அன்பு எப்பொழுதும் உங்கள் குழந்தைகள் மீது எப்பொழுதும் இருக்கும். நான் காலையில் வெளியே கிளம்பும்போது என்னுடைய அம்மாவிடம் சொல்லிடுறேன், எங்கள் அம்மாவோ 97 வயது உடையவர்கள். பத்து வருடம் குழந்தை இல்லாமல் இருந்து நான் பிறந்தேன். என்னை ஒரு முறை கூட அழைத்தது கிடையாது. நான் அவர்களை ஒரு நர்சிங் அசிஸ்டன்ட் போட்டு இப்போ நன்றாகத்தான் பார்த்துக் கொள்கிறேன். ஆனால் என்னிடம் பேசுவதை விட வீட்டில் இருக்கிற தோட்டக்காரர்களோடும் வீட்டில் இருக்கிற டிரைவரோடும் அதிகமாக பாசத்தை கொள்கிறார்கள். என்ன என்று யோசித்து பார்த்தேன். நான் என்ன காலையில் எழுந்தவனே காஃபி சாப்பிட்டியாம்மா, நான் போய் வரேம்மா, ஆஃபீஸ் போயிட்டு வருது, திரும்பி வரும்போது எப்படிம்மா சாப்பிட்டியாம்மா, ஏதாவது பிரச்சனையா, ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் இந்த 24 மணி நேரத்தில் நான் சொல்லுவேன். ஆனால் அவர்களோடு உட்காந்து 15 நிமிஷம் 20 நிமிஷம் 1 மணி நேரம் பேசுகிறார்கள். அதுதான் வித்தியாசம். ஸோ பெரியவர்கள் தன்னுடைய குழந்தைகளாகட்டும் வேறு யாராகட்டும் அவர்களோடு நேரத்தை செலவு செய்பவர்களை அதிகம் பிடிக்கின்றது. அன்புக்காக இயங்குகிறார்கள். தன்னை யார் மதிக்கிறார்களோ, தனக்கு அரவணைப்பை கொடுக்கிறார்களோ அவர்கள் பக்கம்தான் இந்த அன்பு போகிறது, பெரியவருடைய உள்ளம் போகின்றது. நீங்களெல்லாம் மருமகளாக இருந்து மாமியாராக ஆனவர்கள் இருக்கிறார்கள்.
இந்த மாமியார் மருமகள் சச்சரவுகள் மட்டும் இந்தியா பாகிஸ்தான் போர் கூட முடிஞ்சுவிடும். ஆனால் இந்த மருமகள் மாமியார் இது மட்டும் அந்த நிலைமை மாற வேண்டும். மருமகள், பிறக்காத மகள் உங்களுக்கு வந்திருக்கிறார்கள். தன்னுடைய தாயை போல மாமியாரை நினைக்க வேண்டும். மாமியார் தன்னுடைய மகள் போன்று நினைத்தால் எந்தவித பிரச்சனையே கிடையாது, குடும்பத்தில் பிரச்சனையே இருக்காது. தன்னுடைய மகள் என்றால் வேறு மாதிரி நடத்தை, தன்னுடைய மருமகள் என்றால் வேறு மாதிரி நடத்துவது, இங்கே தான் பிரச்சனையே ஏற்படுகிறது. அதே மாதிரி தன்னுடைய மாமியார் என்றால் வேறு மாதிரி, தன்னுடைய அம்மா என்றால் வேறு மாதிரி. இந்த மனப்பான்மை தான் பல குடும்பங்களுடைய பிரச்சனைகளுக்கு காரணம். ஆகவே மருமகள் தவறாக நடந்தால் கூட சின்ன பொண்ணு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க. எல்லாம் மீறும் போது தான் நீங்கள் வேறு வழிகளை பண்ணணும். அன்பினால் முடியாதது எதுவுமே கிடையாது. நீங்கள் அன்புக்கு இயங்கும்போது உங்கள் அன்பை நீங்கள் காட்டுங்கள். கல்லூர எறும்பூர கல்லூரி தேயும். ஆகவே குடும்பத்திலே மகிழ்ச்சி நிலவ வேண்டும் என்றால் குழந்தைகள் பெரியவர்களை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். பெரியவர்கள் குழந்தைகளை சரியான முறையில் வழிநடத்த வேண்டும். ஆகவே உங்கள் இல்லத்தில் நீங்கள் முதலில் மகிழ்ச்சியை தேடுங்கள். இல்லத்தில் மகிழ்ச்சி இல்லை என்றால் நீங்கள் கோயிலிலே தேடலாம், சொந்தக்காரங்களிடம் சேர்ந்தலாம், உங்களோடு பயின்றவர்கள், உங்களோடு வேலை செய்தவர்கள், அக்கம் பக்கத்துடன் இவர்களெல்லாம் நல்ல முறையில் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பார்கள். இப்பொழுதெல்லாம் மருத்துவம் அதிகமாக நல்ல வாழ்க்கை தரத்தை உயர்த்தி விட்டது, வாழ்நாளையும் ஒதுக்கிவிட்டது. பாலகிருஷ்ணன் அவர்கள் சொன்னார்கள், 40 வருஷம் சராசரி வாழ்க்கை இருக்கும்பொழுது ஒரு மனிதனுடைய வயது இருக்கும்போது 60 வயது வந்தால் மூத்த குடிமகன் என்று சொன்னார்கள். இப்பொழுது 70 வயதுக்கு மேலே இந்த மருத்துவத்தினால் நல்ல வாழ்க்கை இருக்கிறது, திடகாலமாக இருக்கிறார்கள். ரிட்டையர் ஆகிட்ட பிறகும் 70 வயசு வரைக்கும் வேலை செய்கிறார்கள். அதனால் 60 வயசை தாண்டவர்களை முதியோர்கள் என்று சொன்னாங்க. சரிம்மா, எனக்கும் அது கொஞ்சம் கஷ்டம்தான். நானும் ஒரு முதியோர்னு சொல்கிறது. எனக்கு 65 வயசு. ஸோ நான் என்றைக்குமே முதியோரை நினச்சது கிடையாது. உள்ளத்தில் இருப்பது தான் நம்முடைய நடைமுறையிலும் வரும். ஆகவே மனதளவில் சோர்ந்து விடாதீர்கள். எப்படிப்பட்ட கஷ்டங்களையும் கடவுளிடம் சொல்லுங்கள், நண்பர்களிடம் சொல்லுங்கள். இந்த உங்களுக்குள்ளே இருக்கிற இன்ட்ராக்ஷன், மற்றவர்களோடு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இன்னொருத்தரோடு சொல்லிட்டா மனசு லேசாகும். ஆகவே நீங்கள் மனித கூட்டங்களோடு இருங்கள். இப்பொழுதெல்லாம் திரு பாலகிருஷ்ணன் சொன்னார்கள், முன்பெல்லாம் கூட்டு குடும்பம் இருந்தது. தாத்தா இருந்தார்கள், பாட்டி இருந்தார்கள், பேரப்பட்டிகளுக்கு கதை சொல்வார்கள். வீட்டிலே வெளியே போனாங்கன்னா தாத்தா பாட்டி தான் குழந்தைகளை பார்த்துக்கொள்ளலாம். அப்படி இருக்கும்போது தாத்தா பாட்டின்றதுல ஒரு அன்பு அட்டாச்மெண்ட் இருந்தது. இப்பொழுது நம்முடைய குழந்தைகளுக்கு தெரிந்த 2 உறவுகள் யாருன்னா அப்பா அம்மா தான். பெரியப்பா கிடையாது, தெரியாது. சித்தப்பா தெரியாது, அக்கா சுத்தமாக தெரியாது. நம்முடைய குடும்பங்களில் குழந்தைகளுக்கு நம்முடைய சொந்தங்களை முதலில் அறிமுகப்படுத்த வேண்டும். சொந்தங்களை அறிமுகப்படுத்தினால்தான் அந்த குடும்பம் என்கின்ற கட்டுக்கோப்பான அடிப்படை யூனிட் இந்த சமுதாயத்தின் அடிப்படையில் நன்றாக இருக்கும். எப்பொழுது ஒரு குடும்பம் நன்றாக இருக்கிறதோ அந்த சமுதாயம் நன்றாக இருக்கும். எப்பொழுது குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கின்றதோ அப்பொழுதுதான் சமுதாயம், அந்த நாடும் மகிழ்ச்சியான நாடாக இருக்கும். மகிழ்ச்சியான நாடில் நம்முடைய நாடு ரொம்ப கடைக்கோடியில் இருக்கின்றது. பின்லாந்து தான் சொல்கிறார்கள் மகிழ்ச்சியான நாடு என்று சொல்கிறார்கள். உங்களுக்கு தெரிந்ததை செய்யுங்கள், பேசுங்கள், மனமிட்டு பேசுங்கள். ஒரு நண்பர்கள் குழுவோ இல்லை சொந்தங்கள் குழுவோ எடுத்துக்கொண்டு அடிக்கடி போய் செல்லுங்கள். கோயிலுக்கு செல்லுங்கள், சர்ச்சுக்கு செல்லுங்கள், பார்ட்டிக்கு செல்லுங்கள். உங்களுக்கு மருத்துவ உதவி செய்வதற்கு இது போன்ற அமைப்புகள், எல்பிஜி இந்தியா போன்ற அமைப்புகள் இருக்கின்றன. நான் படித்து பார்த்தேன் அவர்கள் கொடுத்த புத்தகத்திலே எல்பிஜி இந்தியா 20 லட்சம் பேர்களுக்கு உதவி செய்கிறது என்று. பல பேர்களுக்கு மருத்துவ வசதிகளை செய்கிறார்கள். இங்கே பார்த்தால் வாலண்டியர்ஸ்கள், சிறு குழந்தைகள் தன்னுடைய தன்னார்வ தொண்டு செய்கிறார்கள். இந்த குழந்தைகளை சரியான முறையில் வழிநடத்தினால் அவர்கள் பெரியவர்களாகும் பொழுது அவர்களுடைய வீட்டில் இருப்பவர்கள் சரியாக நடத்துவார்கள். குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்திலேயே பெரியவர்களை மதிப்பும் மரியாதையும் நடத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும்.
ஏனென்றால் இந்த நியூக்ளியஸ் ஃபேமிலியில் ரொம்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் சேர்ந்து வாழறதே இப்போ ஒரு குடும்பமாகிடுது. கல்யாணம் பண்ணிக்காமல் வாழ்கிறாங்க. ஆகவே இந்த குடும்பங்கள் பெரிதாக வேண்டும். அப்பா அம்மா குழந்தைகளை மீறி தாத்தா பாட்டி இருந்தால்தான் அந்த குடும்பம் குதூகலமாக இருக்கும். நீங்கள் அந்த குடும்பத்தில் இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கும். இல்லை என்றால் மகிழ்ச்சியை நீங்களே ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். சட்டம் பல உதவிகளை உங்களுக்கு செய்கிறது. நிறைய சட்ட உதவி குழுக்கள், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் அவர்களிடம் செல்லலாம். பென்ஷன் பெறுவதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அவர்களிடம் செல்லலாம். உங்களுடைய பெற்ற பிள்ளைகள் சரியாக பார்த்து கொள்ள வேண்டாம், அதற்கும் சட்டத்திலே வழிமுறைகள் இருக்கின்றது. சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் இருக்கிறார்கள், ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் இருக்கிறார்கள், அவரிடம் சென்று முறையிடலாம். அதனால் நீங்கள் நம்மை குடும்பத்தினர் ஒதுக்கிவிட்டார்கள், கைவிட்டு விட்டார்கள் என்று கண்டிப்பாக நினைக்க வேண்டும். ஏன்னா 70 வயசுல இப்போ போய் இந்த குடிமராமத்து வேலையெல்லாம் செய்கிறாங்க. கிராமங்களில் போய் பார்த்தா, எங்கள் ஊரில் பார்த்தா 70-75 வயசு ஆட்கள்லாம் போய் அந்த பணி செய்கிறார்கள். பெரிய பெரிய தலைவர்கள்லாம் 90 வயசு 95 வயசுல ஆக்டிவாக இருந்தார்கள். அப்துல் கலாம் இருந்தார், மொரார்ஜி தேசாய் இருந்தார். ஆகவே அவர் பெரிய தலைவர்கள் ஏன் சொல்லுனால் எல்லாருக்கும் தெரியும் என்பதனால். ஒரு கிராமத்தில் இருப்பவர்கள் சொன்னால் உங்களுக்கு தெரியாது. இங்கே கோயம்புத்தூர்லேயே ஒரு 85 வயது பாட்டி ₹1 இட்லி விற்கிறார் என்று சொன்னார்கள். அவர் சமுதாய சேவை, அதற்காக மகேந்திரா கம்பெனி அவருக்காக சரியாக அந்த இட்லி செய்வதற்கான இயந்திரங்கள் எல்லாம் செய்து கொடுத்திருக்கிறார்கள். நம்மை சார்ந்தவர்களுக்கு யாராவது பிரச்சனை என்றால் போய் தோளோடு தோல்விடுங்க. எமோஷனல் சப்போர்ட் தான் வேணும் பெரியவர்களுக்கு. இந்த உணர்ச்சிக்கு வழிகாடு இருந்தாலே உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும். எதையும் மனசில் பூட்டி வச்சுக்காதீங்க. உங்களுக்கு தெரிந்தவர்கள் ஏதாவது பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள். உங்கள் பிரச்சனையை சொல்வதற்கும், உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்தால் தாங்குவதற்கும் நண்பர்களும் சொந்தக்காரர்களும் உங்களோடு படித்தவர்களும் உங்கள் கல்வியிலும் நீங்கள் நம்புங்கள். இப்போ தான் செல்ஃபோனில் நேராக பேசலாம். மனமிட்டு சிரியுங்கள். அவர் சொன்னார், ஒருத்தர் ரிட்டையர்ட் ரிஜிஸ்ட்ரார் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, நல்லா கைத்தட்டணும். கைத்தட்டினா இந்த கையில் எல்லா நர்வும் ஒன்றா இருக்குன்னு சொல்லிட்டு கைத்தட்ட உடல் இன்னும் ரீச்சோன் ஆகிட்டாங்க. ஏதாவது ஒரு பொருளை கீழே போட்டுட்டு எழுங்க, அந்த உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி வரும். சின்ன சின்ன வேலைகளை நீங்களே ஐயோ என்னால் முடியாதுங்க, இவ்வளோ வயசாகிடுச்சுன்னு நினைக்காதீங்க. உட்கார்ந்து எழுந்துருங்க. உங்களை மனதளவிலும் சரி உடல் அளவிலும் இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸ் உங்களை நல்ல முறையில் பார்த்துக்கும். மக்கள் பார்க்கிறார்களோ, சொந்தக்காரர்கள் பார்க்கிறார்கள், குழந்தைகள் நீங்களே உங்களை பராமரிக்க கற்றுக்கொள்ளுங்கள். மகிழ்ச்சியாக இருக்க வேண்டாம். டிவியில் சீரியலை பார்க்காதீங்க. ஆதிஜாது, சிரிப்பொலி, அப்புறம் நகைச்சுவை இருக்கிற டிவிங்களாக பாருங்கள். அப்போ தான் மனம் விட்டு விரும்பணும். நீங்கள் சாதாரண சீரியல் பார்த்தீங்கன்னா எவனை கொள்றான், யார் வீட்டை கெடுக்கலாம் இப்படின்றது எண்ணம் தான் வரும். நிறைய இன்றைக்கி சமுதாயத்தில் நிறைய குற்றங்கள் அதிகமாகுது இந்த சீரியலால் தான். ஆகவே மனதை கெடுக்கின்ற சீரியல்களை பார்க்காதீர்கள். மனசை லேசாக கொண்ட நகைச்சுவை சேனல்களை பாருங்கள். எல்லோரோடும் பேசுங்கள். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்ன, ஹெல்பேஜ் இந்தியா போன்ற நிறுவனங்கள் இருக்கின்ற அவர்களை அணுகுங்கள். இந்த விழாவை ஏற்படுத்தி கொடுத்த ஹெல்பேஜ் இந்தியா நிறுவனத்திற்கும் எங்களை அழைத்தளிக்கும் நான் நன்றி கூறுகிறேன். உங்களை எல்லாம் கண்டதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். High Court, Mr. V. Balakrishnan IPS, the Inspector General of Police Administration, Tamil Nadu, Dr. B. Surappriya, Associate Professor of Head of the Department of Social Work, DG Vaishnava College, Chennai. மீண்டும் ஒருமுறை எங்கள் மனதார நன்றி.